கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஞாயிறின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நான் வாசிக்க கேட்கும் போது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. முதலாவதாக நாம் சிந்திக்க போகிற காரியம் வாரத்தின் முதல் நாள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் என்று சொல்லப்படுகிற வாரத்தின் முதல் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து மகதலேனா மரியாளும் அவரோடு கூட அநேக ஸ்திரீகளும் இயேசுவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக அவர்கள் கல்லறை இடத்தில் கடந்து போனார்கள். அங்கே அவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். இந்த பெரிய கல்லை யார் நமக்கு புரட்டுவார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் கல்லறையின் இடத்துக்கு கிட்டே போகும்போது அந்த கல் புரட்டப்பட்டு இருந்ததையும், அங்கே வலதுபுறத்திலே ஒரு வாலிபனை போல தேவதூதன் அமர்ந்து கொண்டிருந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். வாரத்தின் முதல் நாள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு கூட எழுந்தார் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதனாலதான் அப்போஸ்தலருடைய காலங்களில அவர்கள் சனிக்கிழமை ஆராதனை நாளாக அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த அந்த நாளைத்தான் அவர்கள் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அந்த சபை கூடி வருவதும், அந்த சபையில் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பம் பிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை குறித்தும் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தேவனுடைய சபை வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் கூடி வந்திருப்பதினால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அப்பம் பிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவன் நீண்ட நேரமாக ஆண்டுடைய வார்த்தைகளை பேசினான் என்று சொல்லி அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். ஈஸ்டர் பண்டிகை எப்பொழுது சபைக்குள் வந்தது? அப்போஸ்தலர் காலங்களில உயிர்த்தெழுந்த நாளை ஆராதனைக்குரிய நாளாகவும் அப்பம் பிட்கிற நாளாகவும் அனுசரித்தவர்களே தவிர வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிற பண்டிகையை அவர்கள் பண்டிகையாக கொண்டாடவில்லை. ஈஸ்டர் பண்டிகை எப்பொழுது சபைக்குள் வந்தது? நிசையா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இன்றைக்கு இருக்கிற துருக்கியிலே காணப்படுகிறது. அங்கே முதலாக நிசையா என்று சொல்லப்படுகிற அந்த முதல் கவுன்சில் கூட்டமானது அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே கிபி 325வது ஆண்டில 318க்கு அதிகமான ஆயர்கள் பாதிரிமார்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு புதிய தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். வருஷத்தில் ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை ஈஸ்டராக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த தீர்மானத்தின்படிதான் இன்றைய வரைக்கும் ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிற பண்டிகையாக வருஷந்தோறும் கொண்டாடப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாக்ஸ் என்று சொல்லப்படுகிற மொழியில் இருந்துதான் ஈஸ்டர் என்று சொல்ல அந்த வார்த்தை வந்தது. ஈஸ்டர் என்றால் விடியல் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை டிசம்பர் 25ஆம் தேதி எந்த வருஷத்திலும் மாற்றம் இல்லாமல் 25ஆம் தேதி நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். ஆனால் ஈஸ்டர் அப்படி இல்லை. ஈஸ்டர் எப்படி கொண்டாட வேண்டும் என்றால், மார்ச் மாதம் முதல் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய தீர்மானமாய் காணப்பட்டது. அப்படி மார்ச் மாதம் முதற்கொண்டு வருகிற பௌர்ணமிக்கு அடுத்த வருகிற ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஈஸ்டராக கொண்டாடுவதற்காக தீர்மானித்திருக்கிறார்கள். அதனால்தான் வருஷந்தோறும் அந்த நாட்கள் ஒருவேளை சில நேரங்களிலே ஏப்ரல் மாதத்தில வரலாம், சில நேரங்களிலே அது மார்ச் மாதத்தில வரலாம், ஒரே நாளில் வராது, அது மாறி மாறி வரக்கூடிய நிகழ்வாய் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களாகிய தாங்கள் போகிற இடமெல்லாம் அவர்கள் சந்திக்கிற எல்லா யூதர்களுக்கு மத்தியிலும் புறஜாதிகளுக்கு மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் திட்டமாக பேசினார்கள். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வது மட்டுமல்ல, நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை குறித்து அவர்கள் போதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஆகிலும் நான் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்று சொல்லி அதற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்க போகிறோம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகையின் நாளிலே 3 விதமான சத்தங்கள் உருவாகும். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடு கூட வருவார். இரண்டாவதாக எக்கால சத்தம் தொனிக்கும். மூன்றாவதாக பிரதான தூதனுடைய சத்தம் அங்கு வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அழிவற்றவர்களாக எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சபைகளுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்தும் கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் திட்டமாக போதிக்கப்படுகிறது. ஆனால் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, அந்த உயிர்த்தெழுதலுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற தரிசனம் அற்றவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறோம். இந்த வேத வார்த்தை நமக்கு எதை முக்கியப்படுத்துவது என்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்து விட்டார், நாம் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியை நமக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியான துணையோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். நாமும் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியான துணையோடு கூட நாம் தகுதிப்படுத்தும் போது நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் எப்படி முதற் பலனாக எழுந்திருக்கிறாரோ அவருடையவர்களாகிய நாமும் முதற் பலன்களாக எழுந்திருப்போம் என்கிற சத்தியத்தை அப்போஸ்தலர்கள் போகிற இடத்தெல்லாம் அவர்கள் பிரசங்கித்தார்கள். விசேஷமாய் அகிரிப்பா என்று சொல்லப்படுகிற ராஜாவுக்கு முன்னே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது மட்டுமல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்தார். நான் அவரை மத்திய ஆகாயத்தில் சந்தித்தேன், நான் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளையும் மரணங்களையும் குறித்து மோசே தீர்க்க தரிசியின் மூலமாகவும் ஏசியா தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் திருஷ்டாந்தரங்களாக அவனுக்கு போதிக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மட்டுமல்ல, நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அவர்கள் நமக்கு எச்சரித்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாகிலும் அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது போல நாமும் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவர்களாக மாற
ஆண்டவர் இந்த வார்த்தை வசனத்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் ஆசிர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் மேன்மேலும் உயர்த்தி கனப்படுத்துவாராக. ஆமென். எங்களது முகவரி: எல்ஷாய் சர்ச், எல்ஷாய் காம்பவுண்ட், 2/70 ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், பாலவாக்கம், சென்னை 41, சவுத் இந்தியா. ஃபோன் நம்பர் 919444229865. இமெயில் அட்ரஸ் elshraichennai41@gmail.com. வெப்சைட் www.elshraiindia.in.